ரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: இயேசுநாதர் விற்பனைக்கு இல்லைங்க. ஆதார வசனம் உன்னத பாட்டு 8:7. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். கிறிஸ்துவின் அன்பிற்கு பாத்திரவான்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கிறோம், வளர்க்கிறோம். நம்முடைய சிந்தனை முழுவதும் பிள்ளைகள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இந்த அன்பிற்கும் கரிசனைக்கு எதுவும் ஈடாகாது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். உதாரணம்தான். பிள்ளை தவறு செய்து விட்டது. நம் பேச்சை மதிப்பதில்லை, கேட்பதில்லை. பெற்றோர்கள் மனது முன்பு இருந்ததை காட்டிலும் அதிகமாக அல்லாடுகிறது. கர்த்தரிடம் கதறுகிறோம், செபிக்கிறோம், வருத்தம் இருக்கிறது, கோபம் கூட வருகிறது, கடிந்தும் கொள்கிறோம். ஆனால் அன்பு குறைகிறதா? இல்லையே. ஒரு நேரம் அந்த பிள்ளை சாப்பிடவில்லை என்றால் அந்த பெற்றோரின் மனம், அது தாயின் மனம் துடிக்கிறது. மனிதர்களாக நமக்கே இப்படி இருக்கிறது என்றால் தன் ரத்தம் முழுவதையும் கொட்டி, சும்மா கொட்டவில்லைங்க, அந்த சரீரம் நெருக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, கிழிக்கப்பட்டு, கொட்டி நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். யாரும் தன் பிள்ளைக்காக ஜீவனை கொடுப்பதில்லை. இயேசுவோ நாம் அடைய வேண்டிய மரண தண்டையை தாம் அனுபவித்து நம்மை மரணத்திலிருந்து மீட்டுக்கொண்டார். கலாத்தியர் 3:13. இந்த அன்பிற்கு எதையாவது ஈடு செய்ய முடியுமா? அதனால் தான் தாவீது சொன்னான், என்னத்தை இந்த அன்பிற்கு ஈடாக கொடுப்பேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை, அதாவது தன்னையே எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது அல்லாமல் வேறு என்ன செய்ய முடியும்? சங்கீதம் 116:13. நாம் தாவீதை விட சிலாக்கியம் பெற்றவர்கள். தாவீது ராஜ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் எத்தனை இடரல்கள், பாடுகள், வேதனைகள். ஆனாலும் அவன் ஒரு நாளும் கர்த்தர் தன் நேசத்தை குறைத்து கொண்டார் என்றோ, பனிஷ்மெண்ட் பண்ணுகிறார் என்றோ எண்ணவில்லை, சொல்லவில்லை. மாறாக தன்னால் முடியவில்லை, புறாவை போல இறகுகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பாறுவேனே என்றுதான் தன்னுடைய ஆற்றாமையை சொன்னார். இக்காலத்து கிறிஸ்துவ வட்டாரங்களில் ஆசீர்வாதங்கள், செழிப்புகள், முன்னேற்றம் கிடைத்தால், காரியங்கள் கைகூடி வந்தால், வாய்த்தால் கர்த்தர் தங்களை ரொம்ப நேசிக்கிறார் என்றும், தாங்கள் செய்வது காரியமெல்லாம் சரியானது என்றும், ஏது நடக்கவில்லை, நடக்கவில்லை என்றால் கர்த்தர் தங்களை மறந்துவிட்டாரோ என்றும், எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது கர்த்தர் தங்கள் மேல் கோபம் என்றும், அன்பு தணிந்து விட்டதோ, கிருபையை அடைத்து கொண்டாரோ என்றும், தாங்கள் தவறு செய்து விட்டோமோ என்று கில்ட்டி கான்சியஸோடு ஃபீல் பண்ணுகிறார்கள். இவைகள் முற்றிலும் தவறு, அனைத்தும் தவறு. கர்த்தர் நம்மேல் வைத்த நேசம் முழுமை. இன்று முழுமை, நாளையும் முழுமை, நாளை மறுநாளும் முழுமை, எக்காலமும் முழுமை, நீங்கள் இறுதி வரை. அவர் மனிதன் அல்ல. நேரத்திற்கு, சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் கூட்டி குறைக்க அன்பை. இந்த முழுமையான அன்பிற்குள், பராமரிப்புக்குள் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அவர் நமக்குள் முழுமையாக இருக்கிறார். தேவன் பிதா நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள், தேவனாகிய பிதா நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். என்றைக்கும் நாம் நீதிமான்கள் தான். தவறு செய்து விட்டோம் என்று வைத்துக்கொள்வோம், நம்முடைய நீதியில் கொஞ்சம் குறையாதுங்க. அது அவர் கொடுத்த நீதி முழுமையானது. நாம் நீதிமான்கள். நமக்கு கொடுத்த பெயர், நம்முடைய அந்தஸ்து நீதிமான். அதில் குறைவதே இல்லை, குறைத்து கொள்வதும் இல்லை. நாம் இப்போதும் தவறு செய்த பின்னும் நாம் நீதிமான்கள் தான், தேவ பிள்ளை தான். என்ன வித்தியாசம்? இந்த நீதிமான் தேவ பிள்ளை தவறு செய்து விட்டது என்றுதான் பார்க்கிறார். நாம் தான் அவருக்குள் முழுமையாக இருப்பது இல்லை. ஏதாவது நல்லது செய்தால், நிறைய வாசித்தால், நிறைய ஜெபம் பண்ணினால், உபவாசம் இருந்தால் நிறைய ஆசீர்வாதங்கள் வரும். இது தவறான கருத்து. ஒன்றுமே செய்யவில்லை என்றால் பனிஷ் பண்ணுவார். தவறான கருத்து. நாம் வாசிக்க வேண்டும், தேட வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும். இது நாம் நீதிமான்களாக இருப்பதால், பரிசுத்தவான்களாக இருப்பதால், தேவ பிள்ளை இருப்பதால் நாம் செய்ய வேண்டும். அவரை அறிகிற அறிவினால் தான் நமக்கு அறிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், சத்தியம் புரிபடும். இதை கொண்டு ஆசீர்வாதத்துக்குள் ஒட்ட வைக்காதீர்கள். நாம் செய்ய வேண்டும், கட்டாயம் செய்ய வேண்டும். இது அன்பின் செயல்பாடுகள். நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோம், நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை காட்டுவதாகும். இவ்வளவு நேசத்திற்கு இவ்வளவு ஆசீர்வாதம், இன்னும் கொஞ்சம் நேசத்திற்கு இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதம் என்று கணக்கு போடாதீர்கள். நாம் தான் உள்ளே போவோம், வெளியே வருவோம், சந்தேகப்படுவோம், தவறு செய்வோம், மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பார். கொஞ்ச நாள் நன்றாக இருப்போம், பின் தவறுவோம், மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுப்பார். இப்படி தான் போய்கொண்டிருக்கிறது வாழ்க்கை. விழுவதும் எழுவதும் தான் நாம் தான்.
இளையகுமாரன் தன் லூக்கா 15ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். இளையகுமாரன் தன் சொத்துக்களை பிரித்து தர சொல்லி வாங்கி கொண்டு போனான். துன்மார்க்கமாய் ஜீவிதம் பண்ணினான். எல்லாம் போய்விட்டது. ஏழையானான். பன்றி மேய்க்கிற வேலை தான் கிடைச்சது. அதுவும் அந்த பன்னிக்கு போடக்கூடிய தவிடு கூட இவனுக்கு கிடைக்கவில்லை. புத்தி தெளிந்தது. தன் தகப்பனிடம் வருகிறான். என்னை குமாரனாக பிள்ளையாக வைத்து கொள்ள வேண்டாம். அவனுக்கே ஒரு கான்சியஸ், கில்ட்டி கான்சியஸ். வேலைக்காரனாக கூலிக்காரனாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். தகப்பன் காதில் விழுந்துதான், அவள் கவனிக்கவில்லை. தகப்பன் செய்தது லூக்கா 15ஆம் அதிகாரம் 22-24 வரை வாசித்து பாருங்கள். அந்த அன்பிற்கு அளவே இல்லை. நாம் தான் கில்ட்டி கான்சியஸ்னால நமக்கு இப்படி அப்படி, இதில் கொஞ்சம் குறைச்சிக்குங்க, அதில் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. முழுமை நம்மை முழுமையாக பார்க்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதா. ஏன் எனக்கு நோய், ஏன் எனக்கு வறட்சி, ஏன் எனக்கு வேலை கிடைப்பதில்லை, எனக்கு ஏன் ஏழ்மை என்றால் கர்த்தர் என் மேல் வருத்தம். நான் அவரை விரும்புவனா நடப்பதில்லை. அவருக்கு கோபம். முன்பிருந்த அன்பு இப்போது என்னிடம் இல்லை என்று நாம் எண்ணுகிறோம். இதை இன்றோடு பிடுங்கி சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுங்கள். அது வெள்ளம் போல் வந்து மோதினாலும் அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு குறைவதே குறையாது. நீங்களும் அவர் மேல் வைத்த அன்பு விசுவாசத்தையும் எல்லளவும் குறைக்காதீர்கள், குறைக்க முடியாது. அன்பை காட்டுங்கள். நாம் கிரியையினால் அவர் காட்டினார் அல்லவா, சிலுவையில் காட்டினார் அல்லவா, உயிர்த்தது நம்ம ஆசீர்வதிக்கிறார் அல்லவா, அப்படி நாம் காட்ட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டின் நிருபங்கள் அதிகமாக எழுதியவன். ஐரோப்பா கண்டம் முழுவதும் சபைகளை ஸ்தாபித்தவன். அடைந்த துன்பங்கள், கல்லடி, வசையடி, கப்பர் சேதம், சிறை தண்டனை, எத்தனை காயங்கள். அவன் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவையில் எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளவர்களாயிருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானால் வல்லமைகளானால் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாத நிச்சயத்திருக்கிறேன் என்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36-39 வரை வாசித்துக் கொள்ளுங்கள். 12 சீஷர்களும் இயேசுவோடு இருந்தார்கள். அவர்களுக்கு முழுமையான அன்பின் பரஸ்பரம் இருந்தது இருவருக்குள். ஆனாலும் யூதாஸ்காரியோத் இயேசுவுக்கு கொடுத்த இடத்தை பணத்திற்கு, பண ஆசைக்கு கொடுத்து விட்டான். இவன் இயேசுவின் அன்பின் பூரணத்தை உணராததால் இயேசுவிடம் ஓடி வந்து மன்னிப்பு கேட்க முடியவில்லை. மன்னிப்பு கேட்டிருந்தால் மன்னித்திருப்பார். அவருடைய கில்ட்டி கான்சியஸ் அவனையே அழித்து விட்டது. கர்த்தர் உங்களை முழுமையாக நேசிக்கிறாருங்க, சந்தேகப்படாதீர்கள். ஆசீர்வாதத்தை வைத்து அவரை எடை போடாதீர்கள், விலைக்கு வைப்பதில்லை. இந்த சந்தேகம் நம்மை மனம் திரும்ப விடாமல் பிரிவினைக்குள் நடத்திவிடும். இதில் ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்களும் கர்த்தரை நேசிக்கிறீர்கள், இதிலும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். அன்பின் செயல்பாடு சற்று மாறுபடுகிறது. சில நேரங்களில் நாம் அவரை நேசிப்பது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து காட்டுவதை கொஞ்சம் சற்று மாற்றி விடுகிறோம். அவரை நேசிப்பது என்பது நாம் எப்படி காட்டுவது? கட்டளைக்கு கீழ்ப்படுவது, ஆவியானவருக்கு கீழ்ப்படிவது, வார்த்தைக்கு கீழ்ப்படுவது, வசனத்தை ஏற்றுக்கொள்வது. இதில் காரியங்கள் நன்றாக இருந்தால், சுமூகமாக இருந்தால் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், ஆலயத்துக்கு செல்கிறோம். காரியங்கள் சூழ்நிலைகள் மாறும் பொழுது தொய்ந்து விடுகிறோம். இது தவறு. ஏது போனால் பவுல் சொன்னது போல ஏது நம்மளை பிரிக்கக்கூடாது. உங்கள் அன்பின் செயல்பாடை காட்டிக்கொண்டே இருங்கள். நீங்கள் கூட்டுங்கள். பல சமயங்கள் நமது சுயம், கோபம், ரோஷம், பொறாமை, ஒப்பிட்டு பார்த்தல், கசப்பு, வெறுப்பு, மன்னிக்காத தன்மை இவைகள் வந்து நம்மை ஆக்கிரமித்துக் கொள்வதால் ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். இவைகள் நம்மை நாம் தகப்படிருந்து பிரித்து விடுவது மட்டுமல்லங்க, அழிவிற்கு நேராக நடத்திவிடும். ஆகவே பிசாசின் பொய்யோ சுயமோ உங்களுக்கும் அவருக்கு இடையில் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இதனால்தான் கர்த்தர் என் சமாதானத்தை தருகிறேன் என்றார் யோவான் 14:27. அதை காத்து கொள்ள வேண்டும் என்றார். சமாதானத்தை காத்துக்கொள்வதற்கு விலைக்கரையும் செலுத்த வேண்டும், மன்னித்திட வேண்டும், கசப்பு இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. சகலமும் கிடைத்துவிட்டால் ஆர்ப்பாட்டம் வேண்டாம். நான் சரியாக செய்கிறேன், ஆகையால் தான் எனக்கு ஆசீர்வாதம், நான் செய்வதெல்லாம் சரி, அப்படி நினைக்காதீர்கள். ஆண்டவரோடு இணைந்திருங்கள். ஒன்றுமே கிடைக்கவில்லை, இருந்ததும் போய்விட்டது யோபுவை போல என்றாலும் அமெரிக்கையாக அவரை தேடுவதில், கீழ்ப்படிவதில், இவையெல்லாம் அன்பின் கிரியைகள், செயல்கள்.
சுணக்கம் இருக்கவே கூடாது. அவருக்கும் உங்களுக்கு இடையில் எதுவும் வரக்கூடாது. கூட்டுங்கள். இதுதான் தேவ அன்பில் நிலைத்திருத்தல். இப்படி இருந்தால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பாரபட்சமற்ற தேவன் பரலோகமே உங்களுக்கு பணிவிடை செய்ய இறங்கி வரும். பிலிப்பியர் 4:19 மணி நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. ஜெபிக்கலாம். தகப்பனே, பவுலடிகளார் சொன்னது போல எதுவும் உங்களையும் என்னையும் பிரிக்க விட மாட்டேன். உங்களது அன்பிலே அரவணைப்பிலே நிலைத்திருப்பேன். நீர் முற்று முடிய ரட்சிக்கிறவர் என்பதை அறிவேன். நீர் என்னை கைவிட மாட்டேன். நீர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நான் பல சமயங்களில் உண்மையாக இல்லை, ஆனால் உம்மோடு உண்மையுள்ளவரோடு ஒட்டி கொண்டேன். ஆகவே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவேன் என்று இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறேன் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, நான் கர்த்தரை நேசிக்கும் நேசம் பொருளை சார்ந்தது அல்ல. நேசிப்பேன், இன்றும் நேசிப்பேன், என்றும் நேசிப்பேன், என் மூச்சு இறுதி முடியும் வரை நேசிப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.